வணக்கம். விஜி சௌந்தர்யா. இன்னைக்கு எதை பத்தி பேசலாம் அப்படின்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தல் இந்த வருஷம் நடைபெற போகுது. அந்த தேர்தலுக்கு மக்கள் எல்லாரும் தயாரா இருக்காங்களா? என்ன நினைக்கிறாங்க? ஏன்னா 10 வருட காலமாக பாஜக ஆட்சியில தான் இருக்கு. அத பற்றி ஒரு அரசியலை பற்றி முழுமையாக தெரிந்த ஒரு நபர்ட்ட தான் பேச முடியும். முழுமையா தெரிஞ்ச விஸ்வநாதன் டிஎன்டிவி ஓனரா இருக்காங்க, ஜெயா டிவில ஒர்க் பண்ணியிருக்காங்க, புதிய தலைவர்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல திறமையான ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்ககிட்ட நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் விஜய் சௌந்தரி. இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் நடைபெற போகுது. அதுக்கு மக்கள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன சலசலப்பு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அடிப்படையா அது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால பத்திரிகையாளர்களா நீங்க என்ன சொல்றீங்க அதை பற்றி? இல்ல, பொதுவா நம்ம என்னன்னா அரசியலை பத்தி அன்றாடம் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்களையும் பேசுறாங்க. திரைப்படத்துல கூட அரசியல் இல்லாத திரைப்படமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த அரசியலை பற்றின புரிதல் முழுமையான புரிதல், இந்த அரசியலை நம்ம எல்லாம் செய்யலாமா, இது நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு பார்க்கிற பார்வையில வேறுபாடு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த யார் மக்கள் அரசியலை அறிஞ்சுக்கணுமோ அவங்க அரசியலை அறிந்து கொள்ளாம இருக்காங்க அப்படிங்கறத ஒரு பலவீனமா நான் பாக்குறேன். நானு எடுத்துக்காட்டாக பெண்கள் பாத்தீங்கன்னா அரசியலை இந்த அடிப்படையில் புரிந்து கொண்டால்தான் அவர்கள் நல்ல சமுதாயத்தை எதிர்காலத்தை உருவாக்க முடியும். அப்படிங்கறதுனால பெண்கள் முழுமையாக இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது இளைய தலைமுறை, அடுத்த தலைமுறை. இவங்களுக்கு தான் நம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்த அரசியல் புரிதல் தேவை அப்படிங்கிற. ஏன்னா இத்தனை ஆண்டுகள் நீங்கள் குறிப்பிட்டதை போல எல்லாம் அரசியலை தெரிஞ்சவன்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு 25 ஆண்டு காலம் இந்த பத்திரிகை ஊடகத்துறையில் இருக்கிற காரணத்தினாலையும், என் தந்தையும் பாத்தீங்கன்னா இதே பத்திரிகை ஊடகத்துறையில அவரு காமராஜர் முதலமைச்சராக இருந்த போது களத்துல செய்திருந்தாரு. எனக்கு பாத்தீங்கன்னா நீங்கள் சமகாலத்துல அப்போ நீங்க ஊடகத்துல பணியாற்றுறீங்க, நாங்களாம் களத்துல இருக்கிற காலத்துல பணியாற்றினவங்க நீங்க. சோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவங்க முதலமைச்சராக இருந்த போது நம்ம களத்துல பணியாற்றிருக்கோம். அது குறிப்பா பாத்தீங்கன்னா அதன் பிறகு மு.க. ஸ்டாலின் இப்போ உதயநிதி துணை முதல்வர் அப்படிங்கிற பேச்சு வரைக்கும் வந்திருக்கிற காலகட்டம். ஒரு பெரிய காலகட்டத்துல இந்த அரசியலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த அனுபவத்துலதான் நம்ம சொல்றோம், இளைய தலைமுறையிடம் இந்த அரசியல் முதலில் செல்ல வேண்டும். அவர்கள் அரசியலை ஏதோ நமக்கு தீண்டத்தகாதது, அது குறிப்பாக பெண்கள் நினைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஆம்பளைங்க சமாச்சாரம்ப்பா அப்படின்னு நினைக்காம அரசியலை மிகச்சரியாக உள்வாங்க வேண்டும், உள்வாங்கி சிந்திக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் மிக அடிப்படையா இருக்கு. இந்த தங்களுடைய இந்த கேள்விகள் எல்லாம் இந்த காணொலி பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு உண்மையான அரசியலை பெண்களிடமும் அதே போல இளைய தலைமுறையும் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடதான் நானும் நீங்க நேர்காணல கேட்ட போது சம்மதிச்ச விஜய் சௌந்தர்யா. இல்ல, இந்த இளைய தலைமுறையிட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இளைய தலைமுறையிட அரசியலை விட டாஸ்மார்க் தான் அதிகமா கொண்டு சேர்த்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன். சரியா? அது இல்ல, அதுதான் அதுக்கான காரணம். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். என்ன காரணம்னா அவர்கள் சினிமா ஒரு காலத்துல போய் பாத்தீங்கன்னா காலையில ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ, பெரிய ரசிகர்கள் கூட்டத்தில உருவாக்குனது பாத்தீங்கன்னா அது ஒரு போதை. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்ப டாஸ்மாக் போதை. சோ அதனாலதான் இளையோர்கள் இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நம்மளை மயக்கத்திலே வச்சிருக்காங்க இந்த அரசியல்வாதிகள்? இப்போ ஆட்சியாளர்கள் நினைச்சாங்கன்னா டாஸ்மாக்ங்கிற ஒரு நிறுவனமா இருந்தாலும் ஒரு மதுபானம் வச்சுக்கோங்களேன், இந்த மதுபான நடமாட்டத்தை, மதுபான புழக்கத்தை உறுதியாக கட்டுப்படுத்த முடியும். அதே போல அரசாங்கம் நினைத்த இந்த சினிமாவினுடைய தாக்கத்தை, எதிர்மறையான தாக்கம் மக்கள் மத்தியில சென்று சேரக்கூடாது என்பது உறுதியாக செய்ய முடியும். எடுத்துக்காட்டா இந்தியாவில 120 கோடி பேர் இருக்காங்க. இப்ப ஐரோப்பிய நாடுகள்ல, நம்ம அமெரிக்க நாடுகள்ல சொல்றவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்க ஐரோப்பிய நாடுகள்ல இஸ்ரேல்லாம் நீங்க பயணம் செய்தவரும் தெரியும். அங்க பாத்தீங்கன்னா மக்கள் தொகை சிறிய அளவில் இருந்தாலும் அங்க ஒழுக்கத்தையும் அங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதை கடைபிடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட நாட்டுல கண்ட்ரோல் பண்றது எளிமை. ஆனா இந்தியாவில 120 கோடி பேர் இருக்கிற இடத்துல இங்கேயும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா பொது இடங்களில் சிகரெட் பிடிக்க கூடாது அப்படி சட்டம் கொண்டு வந்தாங்க. இன்று நடைமுறையில் இருக்கு. சோ அரசாங்கம் நினைச்சதுன்னா அதை கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த இளைய தலைமுறை பாத்தீங்கன்னா இப்ப என்னுடைய தலைமுறைகள் எல்லாம் கூட புகைப்பழக்கம், மது பழக்கம் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்துல எடுத்தாலும் கூட இந்த இளைய தலைமுறை பாத்தீங்கன்னா புகைப்பழக்கத்துக்கு அதிகமா அடிமையாகல அப்படிங்கிற ஒரு பார்வையை நான் பாக்குறேன். நான் நம்ம சுத்தி உள்ள இளைஞர்களே பாருங்களேன், நம்ம குடும்பத்துல நம்ம நண்பர்கள் சுற்று வட்டாரத்துல பாத்தீங்கன்னா புகைப்பிடிக்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. மாறா இந்த மது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பள்ளிக்கூட சிறுவர்கள், அது எல்லாத்தையும் சொல்லல, ஒரு குறிப்பிட்ட குறைந்த அளவு அவர்கள் வளரக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய பாதிக்குதுன்னு பார்க்கிறோம். இதெல்லாம் அரசாங்கம் நினைத்தால் இவற்றை ஒழுங்குபடுத்த முடியும்.
அப்ப ஏன் ஒழுங்குபடுத்தாம நம்மளை இந்த மயக்கத்தில் ஆழ்த்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற அரசியலை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். இப்போ வந்து நீங்க சொல்ற அரசியலை புரிந்து கொண்டு ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க. நீங்க சொல்லிக்கிற புரிதல் அப்படிங்கறதோட அடுத்த வெளிப்பாடு கேள்வியில தான் ஆரம்பிக்கும், அப்படிதானே? ஆமா, நிச்சயமா. அப்போ வந்து கேள்வி கேட்பாங்க. இப்போ சமீபத்துல நான் படிச்ச ஒரு செய்தியின் அடிப்படையில தான் இந்த கேள்வி. ஒரு யாரு இந்த மருந்து விக்கிற ஒரு கடைகள்ல ஒருத்தர் வந்து இந்த நம்ம கட்சியை சார்ந்தவர்கள் வந்து தனக்கு நிதி வேணும்னு கேட்க போயிருக்காங்க. இல்ல தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் எதிர்த்து குரல் கொடுத்து ஒரு காவல்துறைக்கும் புகார் அளிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள்ல பார்த்தா அவர் கொலை செய்யப்பட்டார். இப்ப நம்ம யாராவது ஒருத்தர் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டோ, இல்ல நம்ம உங்களை போல ஒரு ஜேர்னலிஸ்ட் பேச கேட்டுட்டு நம்மளும் வீரமாக நம்ம பேசணும் கேட்கணும்னு நினைச்சு அவங்க துளிர் விட ஆரம்பிக்கும் போதே முளையிலே கிள்ளி எறியப்படுகிறார்கள். அடுத்தபடி நினைப்பாங்க, ஒரு 1000 பக்கம் உயிர் போடுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மக்களுடைய மனநிலையை கொண்டு போனதற்கு குற்றவாளி வந்து நான் முழுக்க முழுக்க அரசு தான் சொல்றேன். ஏன்னா அந்த நீ வெளியே வந்து உனக்கு கொண்டுடுவேன் அப்படின்னா அவங்க கொலை பண்றாங்க. அது நடந்துட்டு இருக்குது. ஒண்ணும் செய்ய முடியலையே. இப்ப யாரோ ஒருத்தர் மண் கடத்துறாங்க, நீ ஏன் கடத்துறன்னு கேள்வி கேட்டா அவங்களுக்கு பிரச்சனை வருது. இது நிறைய பேருக்கு தெரியும். அதை பேசினாலே பிரச்சனைன்னு மக்கள் யார் பேசுறாங்களோ அவங்கள வந்து அதிகாரத்தோட அடக்குற அரசாதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சில விஷயங்கள் சரியானதா? நீங்க இது அரசுல இல்ல அரசுன்னு இல்ல. இப்போ நம்ம அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த அரசியலை புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, முதல்ல இந்த அரசுங்கிறது என்ன, ஆளும் கட்சினா என்ன, எதிர்கட்சினா என்ன அப்படிங்கிற புரிதலே பல பேருக்கு இல்ல. அப்படிங்கிறதுனாலதான் நான் அரசியலை உள்வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல வந்து நிறைய நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு ஆதரவு எழுதுறவங்களுக்கு கூட வந்து நீங்க இல்ல ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவு எழுதுறவங்க எதிர்த்து எழுதுறவங்களுக்கு கூட இந்த அரசியலுடைய அடிப்படை தெரியல. ஆளுங்கட்சினா என்ன, எதிர்கட்சினா என்ன அப்படிங்கிறது தெரியாம நிறைய பேர் களமாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த வந்து ஒரு சமூக சீர்கேடு, அது வந்து ஒருத்தர் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு கொலை பண்றான், அந்த அளவுக்கு இளைஞர்கள் இப்படி ஆயிருக்காங்க அப்படின்னா அது உண்மையிலேயே வெற்றி தலைகுனிய வேண்டியது. நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல, சுவிட்சர்லாந்து நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு. அந்த நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க நான் சென்ற போது அங்க நண்பர்கள் எனக்கு சொன்ன அந்த நிகழ்வு. அப்போ என்னன்னா ஒரு 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 ஆண் வந்து தன்னுடைய காதலி இத்தாலியில் இருக்காங்க அவங்க. அப்ப அங்க ட்ரெயின்ல போற இடம் தான். ஆனா அவர்கள் வந்து போய் பாக்குறக்கோ அது அவளுக்கு ஏதாவது ஒரு பரிசு பொருள் வாங்குறக்கோ இந்த ஆண்கிட்ட பணம் இல்ல. அப்ப என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு வங்கியில போய் துப்பாக்கி காண்பித்து ஒரு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாரு. போய் இவர் வந்து இந்த சுவிட்சர்லாந்து நாட்டு எல்லையில கடந்து அந்த நோட்டை மாத்தும் போது அவர் பிடிபட்டுறாரு. ஏன்னா ஒரு பெரிய நோட்டை வந்து இப்ப நம்ம ஊர்ல 1000 ரூபாய் மாதிரி அங்க வந்து நீங்க 1000 யூரோ எல்லாம் மாத்தும் போது அது உடனடியா அது வந்து தெரிஞ்சிடும், பரவிடும். இவருக்கு இந்த பணம் எப்படி பணம் இங்க வந்துட்டு போது பிடிபட்டுறாரு. இதே நம்ம ஊர்ல பிடிபட்டு இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க, தர்மடி கொடுத்திருப்பாங்க பொதுமக்கள், அப்புறம் காவல்துறை அவரை தூக்கி சிறையில போட்டிருக்கோம், அப்படி எல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா சுவிட்சர்லாந்து நாடு என்ன தெரியுங்களா, வெட்கி தலை குனிந்தது. என் நாட்டை வந்து நாட்டினுடைய ஒரு குடிமகன் தன்னுடைய காதலியை பார்க்க செல்வதற்கு கூட அவன் பணம் இல்லாம திருடும் அளவிற்கு நான் என் அரசை வைத்திருக்கிறேனே அப்படின்னு வெட்கப்பட்டுட்டு என்ன செஞ்சாங்க, அவன் செலவு செய்த தொகையை போல மீத தொகையை வாங்கிட்டு அந்த ஆணை விடுவிச்சிட்டாங்க. அப்போ அந்த அரசாங்கம் பாருங்க எப்படி எந்த பார்வையில் இருக்குன்னு அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். அப்போ நான் என்னுடைய குடிமக்கள் வந்து ஒருத்தர் திருடுறான், ஒருத்தர் கொள்ளையடிக்கிறான், ஒருத்தர் கொலை பண்றான், 1000 ரூபாய் காசுக்கு வந்து ஒருத்தர் கொல்றான்னா இப்படி வெட்டி தலைகுனியும் ஆட்சியாளர்கள் வர வேண்டும். வரும் வரையிலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு காரணமா இருக்கிறது நீங்க குறிப்பிட்டதை போல இந்த ஆட்சியாளர்களுக்கு யார் இருக்காங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் தான் ஆட்சியாளராக இருக்காங்க. இந்த அரசியல்வாதிகள் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரத்திற்கு பின்புலத்தில் இருக்காங்க. இந்த அரசியல்வாதிகள் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பணியில வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருப்பாரு, ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இருப்பாரு. ஆனால் அவர் தன்னிச்சையாக முடிவெடுத்து அவர் ஒரு நேர்மையான ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தாலும் கூட அவரை செயல்பட விடாமல் தடுப்பதற்கு பின்னாடி யார் இருப்பாங்க தான் இந்த அரசியல்வாதி இருப்பாங்க. எனவே அந்த அரசியல்வாதி சொல்வதை கேட்டுத்தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்களே வந்து பணியாற்ற முடியும் என்ற சூழ்நிலை வரும்போதுதான் இப்ப இந்த இடத்துல சிக்கல் வருது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஒரு தண்டனை எடுக்க முடியாது. அவர் என்ன பண்ணுவாங்க, செய்யாத குற்றத்திற்கு ஒருத்தருக்கு தண்டனையும் செஞ்ச குற்றவாளியை விடுதலை செய்வதும் அப்படின்னு தாறுமாறா நடக்கிற காரணத்தினாலதான் இந்த முரண்பாடுகள்லாம் வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ இதுல வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்தியாவில வந்து இந்த டெமோக்ரஸி என்று சொல்லக்கூடிய சனநாயகம், ஜனநாயகம் வந்து வடமொழியில சொல்லுவோம், சனநாயகம், அப்புறம் குடியாட்சி, மக்களாட்சின்னு சொல்றதெல்லாம் இந்த எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா இப்படி ஒரு தரப்புல போய் அதிகாரம் வந்து குவிந்து விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. இது எப்படி எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு 100 குடும்பங்கள் உள்ள ஒரு கிராமம் நம்ம வாழ்றோம்னு வச்சுக்கலாம். 100 குடும்பங்கள், ஒரு சராசரியா ஒரு குடும்பத்துக்கு 3 பேர் இருக்காங்கன்னா 300 பேர் கொண்ட ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஏதாவது ஒருத்தர் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் கடை வச்சிருப்பாங்க. அந்த ஊர்ல எல்லாருமே ஏதாவது வணிகத்துக்காக பணத்துக்காக வந்து வருவாய் ஈட்ட வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஊரினுடைய சாலை வசதி,
அந்த ஊரினுடைய கல்வி கூடம், அந்த ஊரில் லைட் வசதி, தண்ணீர் வசதி, இதெல்லாம் இவங்களே செய்ய முடியாது. இந்த 100 குடும்பத்தை சேர்ந்தவங்களே செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அந்த 300 பேர் உட்கார்ந்து அமர்ந்து, நம்மள யாராவது ஒரு 10 பேர்த்த நம்ம தேர்ந்தெடுப்போம், தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட இந்த வேலையெல்லாம் கொடுக்கலாம். அப்ப இந்த அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுக்கும் முறைக்கு பெயர் தான் தேர்தல். 10 பேரை தேர்ந்தெடுத்து அவங்க கையில, அப்ப நாங்க வந்து வரி கொடுத்துறோம், நாங்க சம்பாதிக்கிற பணத்துல இத்தனை சதவீதம் உங்களுக்கு வரி கொடுத்துறோம், இந்த வரியை வைத்து நீங்கள் வந்து சாலை வசதி பண்ணுங்க, லைட் போடுங்க அப்படின்னு. இதுதான் அரசியல்வாதிகளுக்கு இந்த ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறதுடைய ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இதுதான். அப்போ மக்களே நம்ம தேர்ந்தெடுத்து, அந்த தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளுக்கு பெயர் தான் கவுன்சிலர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் அப்படின்றது. தமிழ்நாடு அப்படின்ற மாநிலம்னா எம்எல்ஏ, இந்திய அளவிலன்னா எம்பி, இவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தினுடைய ஒரு ஆட்சி அதிகாரத்தினுடைய என்ன சிஸ்டமோ அதுதான் இந்திய பாராளுமன்றத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய சிஸ்டமும். அளவும் அதே போல வலிமையும் பணமும் அதிக வேறுபடும், அவ்வளவுதான் வேறுபாடு. அப்போ இதுல வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிற ஆள் வந்து நல்லவனா இருந்துட்டான்னா பிரச்சனை இல்லை. இப்போ ஒரே அவனே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா காலம் பூரா இருந்தாங்கன்னா அவங்க கரப்ஷனுக்கு ஆயிடுவாங்க, ஒரு ஊழல்வாதி ஆயிடுவாங்க, அல்லது அதிகாரத்தை வந்து நம்ம டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கிறதுக்காக தான் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இன்னும் அடுத்த 10 பேருக்கு அடுத்த 5 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது வருது. அப்ப நமக்கு தேவையான பிரதிநிதிகளை நாம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சொல்வதை, அந்த பிரதிநிதிகள் யாருன்னா இந்த 300 பேர் தான். இப்ப எடுத்துக்காட்டா சாலை வசதி எனக்கு இந்த ஊர்ல வந்து 4 வீதியில சாலை வேணும்னு முடிவு பண்ணாங்க. யாரு முடிவு பண்றாங்கன்னா மக்கள் தான் முடிவு பண்றாங்க. மக்களுக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா இந்த பிரதிநிதிகள் வந்து சட்டசபையில வந்துட்டு இதை முடிவு பண்ணுவாங்க. அப்போ யாருக்கு இறுதி எஜமானம் யாருன்னா மக்கள் தான். இப்போ இவங்களுக்கு செயல்படுத்துறதுக்கு ஒரு அதிகாரி வேணும். அப்ப அவங்கள படிச்சவங்களை வேலைக்கு எடுத்து அவங்களதான் அதிகாரியா வச்சுக்கிறது. இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 58 வயது வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல அவர்கள் பணியாளர்களாக, அரசு பணியாளர்களாக அவங்களை வச்சுக்கிட்டு அவர்களை வைத்துக் கொண்டு இந்த 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள் இந்த நாட்டை ஆளுவதற்கு பெயர் தான் இந்த குடியாட்சி, மக்களாட்சி, ஜனநாயகம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அதிகாரியோ, ஐபிஎஸ் அதிகாரியோ அல்லது அரசு வேலையில் இருக்கக்கூடிய பணியாளரை இந்த நம்ம தேர்ந்தெடுத்த இந்த பிரதிநிதிகள் வேலையை விட்டு தூக்க முடியும், வேலைக்கு வச்சுக்க முடியும். சோ இந்த அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்னா, இப்ப எடுத்துக்காட்டா ஒரு காவல்துறை உயர் அதிகாரியை வேலையை விட்டு தூக்கணும்னா முதலமைச்சர் அவரு முடிவு பண்ணாருன்னா எடுத்து தூக்கலாம். இப்ப முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்பணும்னா யாரு முடிவு பண்றதுன்னா மக்கள் தான் முடிவு பண்றது. அப்ப 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முதலமைச்சர், அமைச்சர், எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து இவரையே வச்சுக்கலாமா, இந்த கட்சியில வச்சுக்கலாமா, இல்ல இவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு வேற கட்சியை நம்ம தேர்ந்தெடுக்கலாமான்னு முடிவு பண்ண வேண்டிய கடமை வந்து வாக்காளர்களுக்கு இருக்கிறது. அந்த வாக்காளருக்கு இருக்கிற உரிமைக்கு பெயர் தான் வாக்கு, ஓட்டுங்கிறது. ஆக ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லக்கூடிய இறுதி எஜமானதாக இருப்பது வந்து மக்கள் தான், மக்கள் தான், மக்கள் தான். ஆனா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இங்க வந்து நமக்கு மக்களுக்கு தெளிவு ஏற்படாத காரணத்தினால நம்முடைய கவுன்சிலரையும் நம்முடைய எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் பார்த்து நம்ம ஆள வந்த ஆண்டவர்கள் போல நம்ம கற்பனை செஞ்சுக்கிறோம். அந்த கற்பனையை வந்து தூண்டுவதற்காகவும் அதற்கேற்ற அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு இந்த அதிகார வர்க்கமும் அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு மக்களை மிரட்டி ஏமாற்றி கொண்டிருப்பது நடைமுறையில் இருக்கிறதாலதான் இந்த அநீதிகள்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படை அரசியல் சொல்லணும். இல்ல குறுக்கிடக்கு மன்னிக்கணும். இப்ப வந்து நீங்க எல்லார பத்தி பேசிட்டே இருந்தீங்க. அதுல இன்னொருத்தரோட பங்கு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம தேர்தல் ஓட்டெடுப்புன்னு சொன்னோம் இல்லையா? அப்ப தேர்தல் ஓட்டெடுப்புன்னு சொல்லும் போது 2 கட்சிகளுக்கு இடையே நடைபெறதா ஒரு விஷயம். அப்ப 2 கட்சியில ஒருத்தர் ஜெயிப்பாங்க, ஒருத்தர் வந்து தோல்விடுறாங்க. தோல்வியில கொஞ்சம் குறைந்த ஓட்டு வாங்குறாங்க. ஆனா நான் முன்னால எல்லாம் பாத்திருக்கேன், ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல உடனே எதிர்கட்சிக்காரங்க வருவாங்க. அந்த பிரச்சனை சரியாகாத வரை குரல் கொடுப்பாங்க, உண்ணாவிரதம் இருப்பாங்க, நிறைய தலையிடுவாங்க. ஆனா இப்ப வந்து அது எதிர்கட்சின்னு ஒண்ணு பார்க்கவே முடியல. எதிர்கட்சிகளே இல்ல. ஒரு சில இடங்களில் மட்டும் சீமானவர்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கிறது. அவர் எந்த கட்சியிலையும் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எதுலயும் எதிர்கட்சியால வரல அவரு. ஆனா அவரோட குரல் ஓங்கி ஒலிக்கிறதை தவிர எதிர்கட்சி எங்கே போனது? எதிர்கட்சி ஏன் தலையிடுறது இல்ல? இப்ப வந்து ஒரு ஆள், நான் சொன்ன மாதிரி முதல்ல ஆரம்பத்துல பேசுற மாதிரி ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அப்ப அந்த எதிர்கட்சி வந்திருக்கணும்ல. அப்ப எங்க இந்த காவல்துறை எங்க போச்சுது, அரசு எங்க போச்சு கேட்க வந்திருக்கணும்ல. ஏன் வர மாட்டேங்கிறாங்க அவங்க யாரும்? இப்ப அதுதான், இப்ப நீங்க இந்த ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான கட்டமைப்பு சொன்னோம் இல்லைங்களா? அந்த கிராமத்துக்கு 10 பேரை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த எடுத்துக்காட்டே திரும்பவும் சொல்றேன். அந்த 10 பேருக்கு நம்ம தனியா விட்டோம்னா அவங்க தனியா 10 பேர் ஒண்ணு சேர்ந்து அந்த கிராமத்துல உள்ள எல்லா வளத்தையும் சுரண்டி திருட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்க அந்த 10 பேருக்குள்ள என்ன செய்யறோம் அப்படின்னா, நீங்க சொன்னது போல 7 பேர் இருந்தாங்கன்னா அவங்க ஆட்சி ஆளலாம்.
3 பேர் இருந்தாங்கன்னா அவங்க எதிர்கட்சியா அமரணும். அந்த 10 பேர்த்தையே 2ஆ பிரிக்கிறோம். அப்ப அந்த அதிகமாக வாக்கு வாங்கிய 7 பேரையே ஆளுங்கட்சியாகவும் அந்த குறைந்த வாக்கு வாங்கிய 3 பேரையும் எதிர்கட்சியாகவும் அங்க உட்கார வைக்கிறோம். அப்போ 300 பேர்த்தினுடைய பிரதிநிதிகளும் தான் இந்த 10 பேர். அப்போ ஆளுங்கட்சி தவறா போகும்போது இந்த பிழையா செய்யும் போது இந்த எதிர்கட்சி வந்து அதை கேள்வி கேட்பதற்குத்தான் அவங்க எதிர்கட்சியாவே அமர வச்சிருக்கோம். இப்போ எடுத்துக்காட்டா நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப ஆளுங்கட்சி அதிக வாக்குகள் பெற்ற திமுக வந்து ஆளும் கட்சியா இருக்கு. அவர்களை விட குறைந்த வாக்கு பெற்ற ஏடிஎம்கே அதிமுக வந்து எதிர்கட்சியா இருக்கு. அப்ப எதிர்கட்சியினுடைய தலைவரா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இங்க இருக்காங்க. இப்ப கடமை இவங்களுக்கு எதிர்கட்சியோட கடமை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆளுங்கட்சி செய்யக்கூடிய பிழைகளை அவர்கள் சுட்டி காட்ட வேண்டும். மக்களுக்கான கோரிக்கைகளை வந்து ஆளுங்கட்சி கவனிக்க தவறிட்டாங்கன்னா அவர்களுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போகணும். அதே போல ஆளுங்கட்சி தவறு செய்தால் அதை தட்டி கேட்கணும். இது மட்டுமே எதிர்கட்சியோட வேலை கிடையாது. இதை தாண்டி இன்னொரு வேலை இருக்கு. இப்ப நான் சொன்னதெல்லாம் கடமை. இன்னொன்னு அவர்களுக்கான அதிகாரம் என்ன இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, எதிர்கட்சிக்கு இப்ப எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு இப்ப எடப்பாடி கே பழனிசாமி இருந்தாருன்னா அவர் யாருக்கு அவருடைய அதிகார வரம்பு இப்ப எதிர்கட்சி தலைவரா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அமைச்சருக்கு இருக்கக்கூடிய அதே அந்தஸ்து அவருக்கு இருக்கு. ஒரு கேபினட் அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க. ஒரு அமைச்சரவையினுடைய அமைச்சருக்கான அந்தஸ்து வந்து எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கு. இது கூட விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் சரி, கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அல்லது ஜெயலலிதா யார் எதிர்கட்சியா இருந்தாலுமே அவர்களுக்கு வந்து அந்த எதிர்கட்சி தலைவருக்கு இந்த அதிகாரம் உண்டு. அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு அரசு அலுவலகத்திற்கு சென்று அவர்கள் வந்து சரிபார்க்க முடியும். கோப்புகளையே பார்க்கலாம் என்ற அதிகார வரம்பு இருக்கு. இதெல்லாம் சரியா செஞ்சுட்டு இருக்கீங்களா, திட்டங்களை அரசு அறிவிச்சீங்களே இதெல்லாம் சரியா செஞ்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு பார்க்கிற அதிகாரம் எதிர்கட்சி தலைவருக்கு உண்டு. ஆனால் இப்ப இருக்கிற நம்ம இதெல்லாம் இப்ப எதிர்கட்சி தலைவர் யாராவது பார்த்தாங்களா அப்படின்னா இதுவரையிலும் இந்த சரித்திரத்தில் இல்ல. அது எப்படி அது வந்து பார்க்காம இருப்பாங்கன்னா, ஒன்று ஆளுங்கட்சி சரியா செயல்படும் போது எதிர்கட்சியை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கலாம். இல்ல ஆளுங்கட்சி என்ன பார்த்தாலும் எதிர்கட்சினால போய் பார்த்து அதனால பலன் கிடையாது அப்படின்னாலும் இருக்கலாம். இது 2வது ரகமா தான் நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு அநீதிகள் நடக்குது, இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா எதிர்கட்சி போயிட்டு இறங்கி அவங்க பார்க்கலாம். பாக்குறது இல்ல. இது சட்டமன்றத்துக்குள்ளேயே நடக்கிறது இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் நடக்கிறது இல்ல. இப்ப இந்திய அளவுல வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஒரு பெரிய எதிர்கட்சியில இருந்தாங்க. பிஜேபி ஆளுங்கட்சினா எதிர்கட்சி வந்து பாத்தீங்கன்னா குறைந்த வாக்குகள் பெற்ற காங்கிரஸ் எதிர்கட்சியா இருந்துச்சு. காங்கிரஸ் வந்து ஆளும் கட்சியா இருந்த போது பிஜேபி எதிர்கட்சியா இருந்துச்சு. இதுதான் இந்த ஜனநாயகத்தினுடைய செட்டப். ஆனா ஆளுங்கட்சி தவறு செய்யும் போதும் அநீதி இழைக்கும் போதும் எதிர்கட்சிகள் நீங்க சொல்ற போது களமிறங்கி பாடுபடணும். இப்ப என்ன ஆகுதுன்னா எல்லாமே சமூக ஊடகங்கள் வந்த பிறகு பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் அறிக்கை வெளியிட்டுட்டு அக்கடான்னு உட்காந்துக்கிறாங்க. இதனாலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆளும் கட்சி வந்து என்ன பண்ணுது, அவங்களும் சோசியல் மீடியால நாங்க சாதனை செஞ்சுட்டோம், நாங்க இதை செஞ்சுட்டோம் அப்படின்னு மக்களை நம்ப வைக்கக்கூடியதா இருக்கு. எனவே எதிர்கட்சிகள் தங்கள் கடமைகளை செய்ய தவறிச்சு. இப்ப ஆளுங்கட்சி என்ன பண்றாங்க, இது அவங்களுக்கு சௌகரியமா போச்சு. சோ எதிர்கட்சி தான் நமக்கு ஒண்ணு எனக்கு ஆட்சிக்கா பண்ண போறாங்க, இதை அறிக்கை விட்டுட்டு போய் அமைதியா உட்காந்துக்க போறாங்க, இல்லாட்டி போராட்டம் பண்றேன்னு அறிவிப்பாங்க, அவ்வளவுதானே. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நடந்துக்கலாம் அப்படின்ட்டு அதிகாரிகளையும் நேர்மையான அதிகாரிகள் வந்தா அவரையும் வந்து அந்த அதிகாரிகளையும் இவங்க வந்து மடக்கி பிடிச்சு நான் சொல்றதா நீ கேட்கணுங்கிற மாதிரி ஆகி மோனோபோலி என்று சொல்லக்கூடிய சர்வாதிகார தன்மைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து விடுகிறார்கள். இப்ப சர்வ அதிகாரம் அப்படின்னா என்ன பொருள்னா, முழு அதிகாரமும் ஒரு மன்னரை போல ஒரு ஆட்சியாளருக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு பேரு சர்வாதிகாரம். எதிர்கட்சியே கிடையாது, கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, கேள்வி கேட்டா பிடிச்சி உள்ள போடுறது, கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு கேலியா வந்து ஒரு கேலி இது வந்து கேலி சித்திரம் வரைந்தாலும் கூட உள்ள போட்டுறது, பத்திரிகைகள் எழுதிட்டா அந்த பத்திரிகையாளர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுறது. இப்படி அடக்குமுறை, இம்மென்றால் அடக்குமுறை, சிறைவாசம் அப்படின்லாம் வந்து நம்ம பிரிட்டிஷ்கார பீரியட் எல்லாம் பார்த்திருக்கோம். அது சர்வாதிகாரம். பிரிட்டிஷ்காரம் பண்ணது சர்வாதிகாரம். எதிர்கட்சியே கிடையாது, அவன் ஒருத்தன் தான், அவன் தான் டிசைட் பண்ணணும் ஒரு தண்டனை கொடுக்கணுமா வேண்டாமா, நல்லவனா கெட்டவனா அப்படின்னு முடிவு பண்றது. இந்த சர்வாதிகாரத்தை நோக்கி இவங்க போயிடுறாங்க. இது பிரிட்டிஷ்காரம் பண்ணது 100 விழுக்காடு சர்வாதிகாரம். ஆனா ஜனநாயக நாட்டுல என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 விழுக்காடு சர்வாதிகாரமா இருக்கும், 20 விழுக்காடு ஜனநாயகமா இருக்கும். இந்த 80 விழுக்காடு சர்வாதிகாரத்தை வைத்து மிரட்டி சுத்தமா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களையும் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கி பண்றாங்க. இப்ப எடுத்துக்காட்டா இன்னொன்னு சொல்றேன், இந்திய அளவுல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி என்ன சொல்லுச்சு, காங்கிரஸே இல்லாத இந்தியா அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அப்படின்னு என்ன, எதிர்கட்சியே இல்லாத ஒரு இந்தியா அப்படின்னு பிஜேபியே ஆரம்பிக்குது. அப்போ உலகத்துல எதிர்கட்சியே வேண்டான்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அப்ப நினைச்சு பாருங்க, இந்த டெமோக்ரஸி ஜனநாயகத்தினுடைய எவ்வளவு ஆபத்தான போக்கா இருக்கு. அப்ப என்ன சொல்லணும், இதுல அழகா நம்ம வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த ஒரு மொழியில இருக்கல தெரியல, தமிழ் மொழியில இருக்கு. அது திருக்குறளை தெளிவா சொல்லியிருக்காங்க, இடிப்பார் இல்லா ஏமராமன்னன் கெடுப்பார் இல்லாதும் கெடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், இடித்துரைக்கக்கூடிய ஒரு மன்னன் தவறு செய்தால் அவன் தவறை இடித்துரைக்கக்கூடியவர்கள் இல்லைன்னா
அந்த மண்ணை தானாவே அந்த அரசு வந்து வீணா போயிடும், அந்த மன்னன் வீணா போயிடுவான் அப்படின்னு பாக்குறோம். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட பாக்குறோம். நம்ம வீட்டுல தாய் தந்தையர் நம்ம கண்டிக்காம விட்டோம் அப்படின்னா அந்த நம்ம குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா சில வேலைகள் அத்துமீறி போயிருது உண்டு. அதை மீண்டு வர முடியாம கூட போயிற அளவுக்கு எல்லாம் இருக்கிறத பார்க்கிறோம். எனவே இதைத்தான் இந்த இடிப்பார் இல்லா ஏமராமன் சொன்னாங்க. இந்த இடித்துரைக்கக்கூடிய ஒரு ஒரு பொறுப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளும், அதற்கு பிறகு நீதிமன்றம் இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்திரிகைகள் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஜனநாயகம். ஆனா எல்லா இடங்களிலுமே வந்து நீங்க ஊழலும், அலட்சியத்தன்மையும், சோம்பேறித்தனமும், நம்ம ஏன் செய்யணும், நம்ம ஏன் செய்யணும், நமக்கு ஒரு சுகம் கிடைச்சா போதும், நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சா போதும், நமக்கு ஒரு வருமானம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற இந்த சுயநல போக்கு, தன்னல போக்கு வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இன்றைய டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய ஜனநாயகம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதான் வருத்தத்துக்குரிய ஒன்று. விஜய் சௌந்தர்யா, சரி, நம்ம வந்து இதை பத்தி நிறைய பேசலாம். ஆனா ஜனநாயகத்தோட 3வது தூண் வந்து பத்திரிகை தான். எதிர்கட்சிகளையும் எழுப்பி விடுகிற தன்மை வந்து அந்த உங்க பெண்ணுக்கு தான் உண்டு. ஆனா பெண்ணுக்கு சிறை வைக்கும் போது 4வது தூண் பத்திரிகைங்கிறது என்னன்னா, அதுல அதையும் இப்ப மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லல. இந்த 4 தூண் ஏன் சொல்றாங்கன்னா, முதல் வந்து சட்டம். இப்ப இந்தியாவை வந்து ஆட்சி எதன் அடிப்படையில் பண்றோம்னா ஒரு சட்ட புத்தகத்தை வச்சிருக்கோம். அந்த சட்டத்துல வந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து எழுதுறதா அந்த சட்டம். அப்படிதான் கணக்கு. நம்ம எல்லாம் அந்த சொன்ன அதே கிராமத்தை எடுத்துக்காட்ட சொன்னோம்னா 300 பேருக்கு உட்கார்ந்து ஒரு ஊருக்கு நடுவுல உட்கார்ந்து நம்ம ஊருக்கு என்னென்னவெல்லாம் சட்டம் போட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு பேசுறது. அவ பேசி வந்து சரி நம்ம ஊருக்குள்ள வந்து இங்க புகைப்பிடிக்க கூடாது, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த புகையிலை பொருட்களை விற்க கூடாது, மது கடை இருக்கக்கூடாது அப்படின்னு இதுக்கெல்லாம் போடுறது. அப்புறம் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு போகணும். சரி இதெல்லாம் பண்ணலைன்னா என்ன, அவங்களுக்கு பெனால்டி போடலாம், தண்டம் வசூலிக்கலாம். அதையும் தாண்டி பண்ணாலும் என்ன பண்ணலாம், அவனை பிடிச்சி வந்து ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சிடலாம், சாப்பாடு மட்டும் கொடுத்து. இதுக்கு பேர் தான் சிறை. இதுதான் இந்த நம்முடைய சட்டத்தினுடைய ஒரு அடிப்படை. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா எல்லா சட்டமும் இருக்கு. இங்க வந்து உண்மையிலேயே இந்தியாவில் நம்ம எழுதி வச்ச சட்ட புத்தகத்தை கரெக்டா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். இந்தியாவை போன்ற உலகத்தின் மிக உயர்ந்த நாடு உலகத்தில் எதுவுமே இருக்காது. எல்லா சட்டமும் இருக்கு. அந்த சட்டம் வந்து ஆட்சியாளர்கள் தங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க. சோ இதுதான் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனையா இருக்கிறதுனால எல்லா இடங்களிலுமே இந்த ஆட்சியாளர்கள், அதிகார வர்க்கம் எல்லாத்தையுமே வளைக்கிறாங்க. நீங்க சட்டத்தை வளைக்கிறாங்க, இந்த கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வளைக்கிறதுனாலதான் இத்தனை குளறுபடிகளுக்கா இருக்கு. இந்த அரசியலைத்தான் நான் வந்து பெண்கள், குறிப்பாக தாய்மார்கள் வந்து இதை உள்வாங்கி அவர்கள் குழந்தைகளுக்கும் கற்றுத்தரணும். அதே போல பள்ளிக்கூடங்களில் ஆண் பெண் இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய நான் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. சரி, நம்ம இதை பத்தி நிறைய பேசலாம். ஏன்னா இன்னைக்கு அரசியல் 2024 பாராளுமன்ற தேர்தல் முன்னிட்டு கொஞ்சம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த அரசியலை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா வந்து நீ சொன்ன மாதிரி 4ஆம் தூணான பத்திரிகை தூங்குகின்ற ஒரு யானையை குத்தி எழுப்புற ஒரு அங்குசம் போல எனக்கு தெரிஞ்சு. ஆனா அந்த அங்குசத்துக்கு வலிமை ரொம்ப அதிகம். உங்களோட பேனாவுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அதை நீங்க உங்க பத்திரிகை துறை, ஊடகத்துறை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த நாட்டோட பிரச்சனைகள் எதிர்கட்சி தான் கேட்கணும்னு இல்ல, நீங்களும் கேட்கலாம், நீங்களே எதிர்கட்சி எழுப்பதுக்கு உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடி தொடரலாம். இன்னும் நிறைய பேசலாம் வருங்காலங்களில். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை.